வாங்க வாங்க மார்கழி 13 சனிக்கிழமை. ஆமாம், சனிக்கிழமை தான் நினைக்கிறேன். சனிக்கிழமை தான் அந்த கோயிலுக்கு போனோம். ஆக்சுவலாக இன்னொருக்கா இங்கே போகலான்னு நினச்சோம். அது என்ன, சாட்டர்டேக்கு திருநள்ளாறு கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சும்மா சாட்டர்டேக்கு போக வேணான்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயில்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆனால் இது வந்து நாகேஸ்வர கோவில்னு இருக்கும். அது என்ன சொல்கிறது, நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு உள்ள கோவில்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக திருநாகேஸ்வரத்தை தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த கோவில் கொடிப்பாரு பாருங்களேன், நடராஜர சன்னதியும் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குல்ல, பயங்கர செமையாக இருந்தது. இதில் வந்து சிங்க கிணறுன்னு ஒன்று இருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே அதுதான் ஃபஸ்ட்டு வெளியே உள்ள வாயில், அதுக்கப்புறம் உள்ள வாயில். இது கொடிமரம் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன், நேர்த்தியாக. அதுவும் இல்லாமல் கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே எல்லாருமே இருக்காங்க. அந்த கைலாய மலையில் வந்து ஃபேமிலியாக உட்காந்துருக்கிற மாதிரி. நந்தி வந்து என்ன சொல்கிறது, நந்தி முன்னாடி இருந்திருக்குவர், கொஞ்சம் தூக்கி அதுக்கப்புறம் நடக்க கல்லெல்லாம் போட்டதுனால நந்தி கொஞ்சம் உள்ளே இறங்கி போயிட்டாங்க. இது ஒரு சாமி, சிவன்லிங்கம், பிரளய நாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது இருந்தது, செம சூப்பராக இருந்தது. அப்புறம் வைத்தீஸ்வரநாதரை இங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, ஆஹா செம வைத்தீஸ்வரநாதரை வச்சுருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் வந்து சூரிய பவனுக்கு தனியாக வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக வர்றாரு பாருங்களேன் கேமராவுக்கு நம்ம வெளிலேருந்து எடுக்கும் போது. அப்புறம் இந்த கோவிலில் நிறைய வீதி உலா சுற்றுறதுக்கு உள்ள அந்த வாகனங்கள் ஏகப்பட்டது இருந்தது. நல்ல பலன்னு ஷைனிங்காக நல்லா கண்ணாடியும் அதுவுமா வச்சு, வாகனம் சொல்லவே வேணாம், வாகனம் அவ்வளோ பொம்மை